Good evening everyone. So in the video நம்ம top 3 indicators high accuracy very high accuracy இருக்கு மாதிரி top 3 indicators Nifty and Banknifty trading க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது தான் மெயினா பார்க்க போறோம். So நிறைய டைம் நம்ம சார்ட் வெறும் சார்ட் பார்த்து நம்ம ட்ரேட் பண்றோம். ஒரு இண்டிகேஷன் அதாவது இந்த இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு இன்னைக்கு கீழே வரக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். மெயினாக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இண்டிகேட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு டைரெக்ஷனில் இருக்கோம், பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் முக்கியமான லைன்ஸை தாண்டி மார்க்கெட் போகுது, க்ளோஸ் ஆகுதுனாலே இனி வந்துட்டு கீழே வராது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம், சார்ட் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். நீங்கள் நம்ம லாஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ்க்கு நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அது என்னென்ன 3 முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேடிங் கோர்சஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வீடியோஸ், உங்களுக்கு எப்படி என்ட்ரி எடுக்கிறது, ஆப்ஷன்ஸ்க்கெலாம் எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிற சில மெம்பர்ஷிப் வீடியோஸ் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரீமியம் கோர்சஸ் இல்லாமல். ஸோ அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, எப்படி நான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃப்ரீயாகவே எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக டாபிக் போயிடலாம். எப்போவுமே நீங்கள் இந்த 3 இண்டிகேட்டரை நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட சார்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, எப்போவுமே வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எடுக்கிற வியூக்கு ஆப்போசிட்டில் போனாலும் இது டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக ஆப்போசிட்டில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நம்ம இந்த கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா. அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 செட்டிங்ஸ் சொல்லியிருந்தோம். கேமரா பிவோட் R3 and S3 அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இன்ட்ராடேக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த இடத்த டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இதில் போயிட்டு பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் போய்க்குங்க, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போய்க்குங்க. பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் S3 R3 வந்துட்டு ஒரு முக்கியமான லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இன்ட்ராடேக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ என்னென்னா நமக்கு மார்னிங்கே உங்களுக்கு சில டைம் நமக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த S3 R3 நல்ல ஒரு சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் அப்படின்ட்டு. ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இதை தாண்டி ரொம்ப தூரம் நமக்கு ட்ராவல் ஆகிடுச்சு ப்ரைஸு அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னா நமக்கு ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே தான் ஒரு க்ரீன் கேண்டில் போடுறான்னு வைங்க. சப்போஸ் இங்கே ஒரு செல் அடிக்கிறீங்க ஃபர்தராக இந்த கேண்டில் முடிஞ்சோன்னே, பட் நமக்கு ஸ்டாப்பில் இந்த கேண்டலோட ஹை வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 250-300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்துடும் சரிங்களா. 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் யாருனாலையும் நம்ம வந்துட்டு தாங்க முடியாது. அப்போ நமக்கு எப்போ S3R பிவோட்டர் ரொம்ப தூரம் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவலில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன நமக்கு தெரியும், S4 R4. இது இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ரெகுலராக ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கே இருக்குங்க. மார்னிங்கே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் S4ல் நல்லா கேமரானே நமக்கு நல்லா தெரியும் ஒரு நல்ல ஒரு அந்த இடத்துல போகுது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஃபர்தராக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கிறீங்க, மார்க்கெட் அன்றைக்கி பெரிஷாக இருக்குது, பட் நான் இங்கே எடுத்தேன்னா எனக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் வருதுன்னா S4 கிட்ட வந்துட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணுறக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை ஃபிபனாச்சி இமீடியட் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ கனெக்ட் பண்ணலாம். பட் சில டைம் அது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இருக்கணும். அதனால் நீங்கள் அதுக்கு அடுத்த S3 R3க்கு அடுத்தது என்ன சப்போர்ட் லெவலோ அதை வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. நமக்கு வந்துட்டு S3 R3 இதுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அளவுக்கு டைம் டிகே கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனல் செல்லிங் எடுக்கிறது ஓகே. பட் அதை தாண்டி வருது S3 பிவோட் அதை தாண்டி கீழே ரொம்ப தூரம் வருதுன்னா சப்போஸ் ரிட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்குன்னா S4 அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. இது ஒரு முக்கியமான உங்களுக்கு இதே நீங்கள் மார்னிங் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் எடுக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள்
எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் கெய்னரில் இருக்கிறது. அப்போ டாப் கெய்னரில் இருக்கிறது ஆல்ரெடி என்ன இருக்குன்னா R3 தாண்டி ரொம்ப தூரம் போயிருக்கலாம், இல்லை டாப்ஸ் லூசர்ஸில் S3 தாண்டி ரொம்ப தூரம் போயிருக்கலாம். பட் அந்த ரொம்ப தூரம் போயிருந்தால் நம்ம இமீடியட்டாக என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பெரிய ஸ்டாப் லாஸ் வரும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் சின்ன ஒரு ஸ்டாப் லாஸாக S4 எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அது அந்த டாப் கெய்னர் லூசர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு இதுலேயே பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் செக்டோரல் இண்டிசஸில் நீங்கள் அதுலேயும் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த செக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு நிஃப்டி இண்டெக்ஸ், நிஃப்டி 50 அந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்ஸு அதுலேயும் வந்துட்டு எது நல்ல ஒரு பர்சன்டேஜ் சேஞ்சு ஒரு 15 மினிட்ஸில் நல்ல ஒரு கெய்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் நீங்கள் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கும்போது இந்த ஒரு கான்செப்டையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இண்டிசஸில் மார்னிங் எதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாப் பர்சன்டேஜில் நமக்கு இருக்குது. செக்டோரல் இண்டிசஸில் பார்த்திங்கன்னா எந்த இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1% ஆர் 1%க்கு ஒரு 1.5%க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் இருக்கிற டாப் ஸ்டாக்ஸை பிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டில் வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ரொம்ப கம்மியாக இருக்கிறத விட்டுருங்க, வித்தின் 1.5 1க்குள்ளே இருக்கிறது. ஸோ இதுலேயே நீங்கள் இண்டெக்ஸ்லேயே ஓரளவுக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு இதே செல்லிங்க்கும் அதே கான்செப்ட் தான். ரிட்ரேஸ் ஆகும்போது S4 ஆர் R4 அந்த கான்செப்ட் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணிங்க. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதில் செட்டிங் நமக்கு 10,3 டிஃபால்ட் செட்டிங்காக இருக்கும். 10,3 இருக்கும்போது நமக்கு அதே மாதிரி தான் திருப்பியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாகும். ஆக்சுவலாக 10,3 வைக்கிறோம் அப்படின்னா அந்த கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ரெண்டு நமக்கு ஸ்டாப் அடிச்சோன்னு தான் ட்ரெண்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நமக்கு கிட்டத்தட்ட இங்கேயே பாருங்கள் 51 103 190 ஒரு 100 பாயிண்ட்லாம் ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கும் நீங்கள் செட்டிங்ஸில் 10,2 பொதுவாக 10,2 வைக்கிறீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இன்ட்ராடேக்கு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். கம்மியான ஒரு மல்டிபிள் ஃபேக்டர் வந்துட்டு இமீடியட்டாக அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்துட்டு இந்த ரெண்டும் வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சூப்பர் ட்ரெண்ட்னாலே நமக்கு ஓரளவுக்கு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிற ஒரு சர்டன் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நிஃப்டி பேங்க் இதில் பாருங்கள் நமக்கு ஃப்யூச்சர்ஸில் நமக்கு S4 தெரியும். S4 வந்துட்டு ஸ்பாட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஃப்யூச்சர்ஸில் ஜூலை ஃப்யூச்சர்ஸில் நமக்கு இதுதான் ஒரு ரெஃபரன்ஸாக இருந்திருக்கு சூப்பர் ட்ரெண்ட். சரிங்களா? இதையும் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதாக இருக்கும். இதுலேயே அடுத்தது நமக்கு VWAP. இந்த 3 இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான. அது போக நம்ம ட்ரெண்டிங் OI டேட்டா பார்க்கலாம். அது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸோ VWAP எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா VWAP பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா VWAP பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணல. பட் மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸில் இருக்குது அப்படின்னா, பட் VWAPலேருந்து ரொம்ப டீவியேஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு கரெக்டாக VWAPலேயே இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு பெருசாக ஒரு ரெஸ்பெக்ட். VWAPலேருந்து நமக்கு கொஞ்சம் ஒரு டீவியேஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் VWAP டச் ஆனால் ஒரு ரிவர்ஸ் ஆகும், பவுன்ஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நம்மளோட ரொம்ப முக்கியமானது அந்த EMA கான்செப்ட் நம்ம ட்ரைனிங்கில் பார்க்குறது. அது பிவோட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவோட் கேமரில்லா R4 அது ரொம்ப முக்கியம். அது சூப்பர் ட்ரெண்ட் 10,2. மூணாவது என்ன அப்படின்னா நமக்கு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இது இந்த 3 இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறதாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இது போக ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் பார்த்துருக்கோம். நம்ம டைனமிக் ஜோனும் நம்ம ரெகுலராக நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.